மக்கள் மருந்தகம் திட்டம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இனிஷியலாக வந்து 2008ஆம் ஆண்டு இந்த மக்கள் மருந்தகம் திட்டம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்கீமை வந்து இன்னும் சீரமைச்சு புதுப்பிச்சு 2015 பிரதம மந்திரி மக்கள் மருந்தகம் திட்டம் அப்படிங்கிற பேர்ல அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா அப்படிங்கிற பேர்ல அறிமுகப்படுத்துனாங்க. நெக்ஸ்ட் அதோட நேம பாத்தீங்கன்னா பிரதமரின், அதாவது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்கீம் வந்து எப்படி அழைக்கப்படுது? பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனான்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா PMPJP. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் 2008 வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மறுசீரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு 2015 லான்ச் பண்ணாங்க. இந்த மக்கள் மருந்தகங்கள் தொடர்பாகவும் பொதுப்பெயர் மருந்துகள் தொடர்பாகவும் விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக மக்கள் மருந்தகம் தினமானது மார்ச் 7ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த மக்கள் மருந்தக தினத்தை ஒட்டி நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட அந்த மருந்துகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக. ஸோ இப்போ நம்ம நாட்டில் எத்தனை மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு? இது என்ன ஸ்கீம் அப்படின்னா, ஏழை மக்கள் இப்போ மலிவான விலையில வந்து மருந்து பொருட்களை மலிவான விலையில குறைஞ்ச விலையில வாங்குறதுக்காக தான் இந்த மக்கள் மருந்தகம் திட்டமானது தொடங்குறாங்க. இப்போ எப்படி ரீசெண்டாக February 24 நம்ம தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகமானது தொடங்கப்பட்டது. ஒரு 1000 முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டது. அது வந்து குறைவான விலையில மருந்து பொருட்களை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இதே மாதிரி ஏற்கனவே மத்திய அரசு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் மக்கள் மருந்தகம் திட்டம். அதே காரணத்துக்காக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, குறைவான விலையில மருந்து பொருட்களை வழங்குறதுக்காக. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பொதுப்பெயர் மருந்துகளானது அதிகமாக விற்பனை செய்யப்படுது. பொதுப்பெயர் மருந்துகள் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம வாங்குறது வந்து பிராண்டட் மெடிசன் தான் மேக்ஸிமம் வாங்குறோம். ஸோ அதே மெடிசன், அதே அளவுக்கு வீரியமிக்க மெடிசன் வந்து பொதுப்பெயர் மருந்துகள் இருக்கு. பிராண்டடா இல்லாம பொதுப்பெயரா வாங்கும்போது அதுக்கு ரொம்ப அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கும். அதோட பிரைஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். நீங்க இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமா வந்து எத்தனை மக்கள் மருந்தகங்கள் இருக்கு? February 28ஆம் தேதி நிலவரப்படி அப்படின்னா 15,000 மக்கள் மருந்தகங்கள் இருக்கு. ஸோ இந்த எண்ணிக்கையை 2027ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள 25,000ஆக அதிகரிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மக்கள் மருந்தகம் திட்டம் மூலமாக நம்ம நாட்டு மக்களுடைய மருந்து செலவு பார்த்தீங்கன்னா சுமார் 30,000 ரூபாய் வந்து மிச்சமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 2000க்கும் அதிகமான மருந்துகள் வந்து இங்க விற்பனை செய்யப்படுது. 300 வகையான அறுவை சிகிச்சை உபகரணங்களும் இங்க குறைந்த விலையில விற்பனை செய்யப்படுது மக்கள் மருந்தகத்துல.